அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் பேசக்கூடிய விஷயம் மலர் மருத்துவத்தால நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய உறவு சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தையும் சரி செய்ய முடியும் அப்படிங்கிறத பத்தி தான் நான் சொல்ல போறேன். நம்ம வாழ்வு ரொம்ப மகிழ்ச்சியாவும் நிறைவாவும் இருக்கணும்னா நம்ம வாழ்க்கையில 3 பரிமாணங்கள் நல்ல நிலையில இருக்கணும். ஒரு மனுஷனுக்குமே இது தனிப்பட்ட ஒரு அவசியம் தேவை. அந்த 3 பரிமாணங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, முதலாவதா வர்றது ஹெல்த். ஹெல்த்ன்னு சொல்லும் போதே உடல் நலம், மனநலம் ரெண்டுமே சேர்ந்ததுதான் ஹெல்த். உடலும் மனமும் ரெண்டுமே நல்ல நிலையில இருக்கிறது ஒரு விஷயம் ஹெல்த். இரண்டாவதா வர்றது வெல்த். வெல்த்ங்கிறது நம்மளுடைய பொருளாதாரமும் உட்படும். வளம், செல்வம், சொத்து இதெல்லாம் சேரும். அடுத்ததா நம்மளுடைய இன்டலெக்சுவல் வெல்த்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய கல்வி, பேர், புகழ் அத்தனையுமே இந்த வெல்த் அப்படிங்கிற விஷயங்கள்ல வரும். மூன்றாவது ரிலேஷன்ஷிப், உறவு நிலைகள். இந்த ஹெல்த்துக்கும் வெல்த்துக்கும் ஒரு அடிப்படையா இருக்கிறதும் இந்த உறவு நிலை தான். இந்த ஹெல்த் அண்ட் வெல்த் சரியா இருக்கணும் அப்படின்னா ரிலேஷன்ஷிப் சரியா இருக்கணும். ஹெல்த்தும் ரிலேஷன்ஷிப்பும் சரியா இருக்கணும்னா வெல்த் சரியா இருக்கணும். ஹெல்த் சரியா இல்லைனாலும் இது ரெண்டையும் நீங்க அனுபவிக்க முடியாது. ஸோ இந்த மூன்றுமே ஒன்னுடன் ஒன்று பிணைந்ததுதான் நம்ம வாழ்க்கை. டோட்டலா பாத்தீங்கன்னா இவ்வளவுதான். ஹெல்த், வெல்த், ரிலேஷன்ஷிப். நம்ம வாழ்க்கைய எந்த அளவுக்கு நம்ம மகிழ்ச்சியாவும் நிறைவாவும் வாழ போறோங்கிறது இந்த 3 விஷயங்களை வச்சுதான் தீர்மானிக்கப்படும். இதுல 3ல எதுல குறை இருந்தாலும் அந்த வாழ்க்கையில ஒரு நிறைவுங்கிறது எட்ட முடியாம போகும். இப்போ ரிலேஷன்ஷிப் இத பத்தி தான் பேச போறோம். இந்த ரிலேஷன்ஷிப்ன்றது மட்டும் முழுக்க முழுக்க நம்மளுடைய எமோஷன்ஸ் சார்ந்த ஒரு விஷயம், உணர்வுகள். இது முழுக்க மனநிலை, எமோஷன் சார்ந்த ஒரு விஷயம்தான். ரிலேஷன்ஷிப்னு வரும்போது முதல்ல எப்பயுமே ஃபர்ஸ்ட் இன் பிக்சர் குடும்ப உறவுகள் தான். நம்ம வீடு சரியா இருந்தாதான் அந்த மனிதன் சமூகத்திலையும் ஏதாவது செய்ய முடியும். வீட்டிலே அவருக்கு எதுவும் சரியில்லை அப்படின்னும் போது சமூகத்துல அவரால் சரியா செயல்பட முடியாது. அது ஆணோ பெண்ணோ அவங்க குடும்ப நிலை சரியா இருந்தா மட்டும்தான் மகிழ்ச்சியா அவங்க வாழ்க்கையில எல்லா விஷயத்திலையுமே ஜெயிக்க முடியும். இந்த குடும்ப உறவுகள்ங்கிறது முதல் விஷயம். அடுத்ததா வர்றது சமூக உறவுகள். சமூக உறவுகள்ங்கிறது இந்த சோசியல் ரிலேஷன்ஷிப்ல நம்மளுடைய நண்பர்கள் வட்டாரம். நம்மளை பத்தி அப்படியே மூணு சர்க்கிள் போட்டா முதல் லேயர் வந்து ஃபேமிலி தான், குடும்ப உறவுகள். அடுத்த லேயர் வந்து நம்மளுடைய நண்பர்கள் வட்டாரம், ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் அப்படிங்கிறது வந்து வரும். மூன்றாவது லேயர் தான் முழுக்க வெளியே இருக்கிற சமூக உறவு. நம்ம ஒரு பிசினஸ் பண்ணலாம், அப்போ கஸ்டமர் ரிலேஷன், நம்ம கிட்ட வந்து போகக்கூடிய கஸ்டமர், அவங்க யாருன்னெல்லாம் தெரியாது, அப்ப வருவாங்க, வியாபாரம் செய்வாங்க, போவாங்க. அந்த கஸ்டமர் ரிலேஷன். பிசினஸ் மேனா இருந்தா அந்த பிசினஸ் ரிலேஷன். ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்றீங்கன்னா அந்த கொலீக்ஸ், நண்பர்கள் வேற, கொலீக்ஸ் வேற. ஸோ இந்த ரிலேஷன்ஸ் எல்லாம் மூன்றாவது லேயர். அடிப்படைன்னு பார்த்தா குடும்ப உறவுகள், ஃபேமிலி ரிலேஷன்ஸ். ஃபேமிலி ரிலேஷன் குடும்பத்துக்குள்ள முதல்ல வர்றது யாருன்னு பாத்தீங்கன்னா கணவன் மனைவி. அங்க இருந்துதான் அந்த குடும்பங்கிறதே ஆரம்பிக்குது. ஒரு கணவன் மனைவி, அவங்களுக்கு பிறக்கக்கூடிய பிள்ளைகள், இதை வச்சுதான் அந்த குடும்பம் அப்படிங்கிற அந்த சர்க்கிளை நம்ம தனிப்பட்டு எடுக்க முடியும் ஒரு மனிதருக்கு. இந்த கணவன் மனைவி உறவுல இன்னைக்கு எவ்வளவோ பிரச்சனைகளை சுமந்துகிட்டே நிறைய பேர் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. சில பிரச்சனைகளை தீர்க்க முடியாம அந்த வாழ்க்கையை விட்டு வெளியேறிடுறாங்க. இல்ல ஒரு மன அழுத்தத்தோடையும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. முதல் விஷயம் என்ன வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தருக்கு திருமணம் அப்படின்னு நிர்ணயிக்கும் போது ஒரு ஆண் இல்லைன்னா பெண், அவங்க 2 பேருமே என்ன ஒரு தப்பு செய்யறாங்க அப்படின்னா, முதல்ல அவங்க மனசுக்குள்ள ஒரு எக்ஸ்பெக்டேஷன், எதிர்பார்ப்பை வளர்த்துறாங்க. நான் நினைக்கிறது மாதிரிதான் எனக்கு வாழ்க்கை துணை அமையணும், நான் நினைச்ச மாதிரிதான் அது இருக்கணும், அவங்க அப்படிதான் நடந்துக்கணும். இந்த எக்ஸ்பெக்டேஷன், எதிர்பார்ப்பு தான் முதல் தோல்வி இந்த உறவு முறியறதுல. முதல் காரணம், இந்த உறவு முடியறதுக்கு முதல் காரணமா அமையுது. அவங்களுடைய நேச்சர்ல இருந்து அதுக்கப்புறம் ஒரு புரிதல் வந்து அவங்களுக்குள்ள ஒத்து போகிறது தான் என்னைக்குமே வாழ்க்கை சரியா இருக்கும். ஒரு ஆண் என்ன நினைப்பாரு, என்னுடைய மனைவி இப்படிதான் இருக்கணும், அவங்க இப்படிதான் நடந்துக்கணும் அப்படின்னு உருவகப்படுத்திக்கிட்டு அந்த ஒரு தாட்டை திணிக்கிறது. தாட்டோட நிக்காது, நீ இப்படிதான் இருக்கணும், நீ இப்படிதான் நடந்துக்கணும்னு அந்த எதிர்பார்ப்பை உள்ள வச்சுக்கிட்டு ஒண்ணு திணிப்பாங்க. இல்லைன்னா அந்த எதிர்பார்ப்போடையே இவங்க வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த உறவுல பாத்தீங்கன்னா இவங்க மனநிலை எப்பயுமே அந்த இன்பர்சன், இவங்க மனசு வந்து ஒரு நிறைவே எட்டாது. எப்ப பார்த்தாலும் நான் நினைக்கிற மாதிரி அவங்க நடந்துக்கல. மனைவியும் இதே தான் செய்வாங்க.
நான் நினைச்ச மாதிரி இந்த ஹஸ்பண்ட் அமையல, இவர் நான் நினைச்ச மாதிரி இல்ல, இப்படியே ஒரு எதிர்பார்ப்பை திணிச்சுக்கிட்டே இந்த வாழ்க்கையை வாழ்வாங்க. இது திருமணம் அப்படிங்கிறது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே இந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ திருமணம் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ள என்னெல்லாம் பிரச்சனைகள் வரும்னு பாருங்க. அந்த எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம குற்றம், குறை, மன்னிப்பு உணர்வு இல்லாதது, இல்லைன்னா சுயமரியாதை பாதிக்கிற விஷயம், இல்ல ஈகோ, யார் பெரியவர் அப்படிங்கிற அந்த எண்ணம். இந்த கணவனுக்கு மனைவிக்கு இடையே பாத்தீங்கன்னா ஈகோ அப்படிங்கிற ஒரு விஷயம், நான் பெரியவரா இல்ல நீ பெரியவனா அப்படிங்கிறது வந்துடுச்சுனாலே அந்த வாழ்க்கை ரொம்ப ஒரு இனிமையான வாழ்க்கையா நகராது. கணவனோ அல்லது மனைவியோ யாருமே அவங்க ஈகோவை விட்டு கொடுக்க தயாரா இல்லாத ஒரு நிலை ஒரு வீட்டுல இருக்கலாம். யார் விட்டு கொடுக்கறதுங்கிறதுலயே முதல் ஈகோ வந்துடும். நான் ஏன் விட்டு கொடுக்கணும், நீ ஏன் விட்டு கொடுக்கணும், இவங்களுக்குள்ள ஒரு ஈகோ வரும். சோ கணவன் என்ன பண்ணுவாரு, ஒண்ணு எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு அமைதியா போவார். குழந்தைங்கள் ஆயிட்டாங்க, மனைவி ஆயிட்டாங்க, வாழ்க்கை கெட்டு போக கூடாது, பசங்க பாதிச்சிருவாங்கன்னு கணவன் ஒண்ணு அமைதியா போயிடுவாரு, இல்லைன்னா மனைவி ஒண்ணு அமைதியா போயிடுவாங்க. ஆனா பாத்தீங்கன்னா வாழ்நாள் முழுக்க மனதுல அந்த வலியை சுமந்துகிட்டே தான் அவங்க வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. தன்னுடைய வாழ்க்கை துணை கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய அந்த மரியாதையும் அந்த அரவணைப்பும் ஒரு ஆணுக்கோ அந்த பெண்ணுக்கோ இல்லை அப்படின்னா அந்த வாழ்க்கையில அவங்களுக்கு எவ்வளவு விஷயங்கள் கிடைச்சாலும், அவர் கோடி ரூபாய் லாட்டரி விழுந்தாலும் அவரால் மகிழ்ச்சியை உணர முடியாது. வயதாகியும் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு புதுசா திருமணமானவங்களுக்குள்ள ஒரு ஈகோ கொஞ்ச நாள் இருக்கும், அது போக போக கரைஞ்சிரும்னு நினைச்சு பார்த்தா கூட வயதாகியும் அவங்க ரொம்ப அதாவது ரெண்டுமே கவர்மெண்ட் எம்ப்ளாயி, ரெண்டு பேருமே கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருந்து ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறமும் ஒரே வீட்டுல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல மனைவியும் கிரவுண்ட் ஃப்ளோர்ல கணவனும் தனித்தனியா வாழற கப்புள்ஸும் நான் அன்னைக்கும் பார்த்திருக்கேன். ஏன் அப்படின்னு கேட்டா சின்ன ஒரு பிரச்சனை, திருமணம் முடிஞ்சு ஒரு 4-5 வருஷத்துல ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை அவங்களுக்குள்ள நடந்திருக்கும். இப்ப 60 வயசு கடந்தும் அந்த ஒரே விஷயத்த சுமந்துக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறதும் இல்ல, இவங்க தனியா இருக்கிறாங்க, அவங்க தனியா இருக்கிறாங்க, ஒரே வீடு தான், மேல ஒருத்தர் கீழே ஒருத்தர், தனித்தனியா சமைச்சுக்கிறாங்க, தனித்தனியா சாப்பிடுறாங்க. இப்படி ஒரு வாழ்க்கை, அது எதுக்காக அந்த வாழ்க்கை அப்படின்றது அவங்களுக்கும் புரியல. அவங்க ஒரே பிள்ளையோட, இதனால அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னா ஒரே குழந்தையோட நின்றுடுச்சு. அந்த ஒரு குழந்தை அவருடைய வாழ்க்கையில செட்டில் ஆகிறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டு அவர் தனியாவே போயிட்டாங்க. ஏன்னா இவங்க 2 பேரையும் மாத்த முடியல. அட்லீஸ்ட் அவர் வாழ்க்கையாவது அவர் நிம்மதியா வாழலான்னு அவர் தனியா போய் எங்கேயோ வாழ்ந்துட்டு இருக்காரு. இப்படி இருக்கிற சில குடும்பங்களும் இருக்கு. இதனால இவங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னா என்ன நடக்கும், இந்த மாதிரி ஈகோ கேரி பண்ணிட்டு யார் பெரியவர் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த கேரி பண்ணிட்டு இருக்கும்போது முதல்ல அவங்க பிள்ளைங்க பாதிக்கப்படுவாங்க. கணவனுக்கும் மனைவிக்கும் அப்பா அம்மா சண்டை போட்டா அந்த குழந்தைங்க எங்க நிம்மதியா இருக்கிறது? அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் எந்த பிரச்சனை வந்தாலும் முதல்ல பாதிக்கப்படுறது யாருன்னா அந்த வீட்டுல இருக்கிற குழந்தைகள், பிள்ளைகள் பாதிக்கப்படுவாங்க. அதோட அவங்க சுற்றத்தாரும் சிரமத்துக்கு இருப்பாங்க. சுற்றத்தாருன்னா வீட்டுல மாமனார் மாமியார் இருக்கிறாங்க, இல்ல அவங்களுடைய சுத்தி இருக்கக்கூடிய உறவுகள். இதனால இவங்க 2 பேருக்குள்ள பிரச்சனையினால அவங்களும் நிம்மதி இல்லாத ஒரு நிலைக்கு தான் போவாங்க. மத்தவங்களை பத்தின கவலையும் அந்த ஈகோ கேரி பண்றவங்க கிட்ட இருக்காது, தன்னை பத்தின அக்கறையும் கூட இருக்காது. இந்த அறியாமையிலேயே வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. இது மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா 2 பேருமே ஏர்ன் பண்ற இடங்கள்ல, 2 பேருமே சம்பாதிக்கிற இடங்கள்ல அதிகமா இருக்கு. எல்லா இடத்துலயும் இருக்கும்ல, 2 பேரும் சம்பாதிக்கிற இடங்கள்ல இந்த மாதிரியான பிரச்சனைகள் அதிகமா இருக்கு. அடுத்த கட்டமா பாத்தீங்கன்னா இந்த குற்றம் குறை சொல்றதுங்க. கணவன் அல்ல மனைவி ஒருத்தர் மேல ஒருத்தர் எதுக்கு எடுத்தாலும் குற்றம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, இல்ல அவங்க செய்யற வேலைகளை குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இப்ப கணவன் எடுத்துக்கிட்டீங்கன்னா மனைவி என்ன சொல்லுவாரு, நீங்க செய்யற சமையல்ல இருந்து வீட்டை சுத்தமா வச்சுக்கிறதுல இருந்து எல்லாத்துலயுமே தலையிட்டு நீ இதை செய்யல அதை செய்யலன்னு குறை குற்றம் சாட்டிக்கிட்டே இருப்பார். தன்னுடைய பிரச்சனை என்ன, தாங்கிட்ட இருக்கிற குறை என்னங்கிறத அவங்க உணர மாட்டாங்க. ஆனா எப்ப பார்த்தாலும் அந்த மனைவியை குறை சொல்றது ஒரு ஹாபியாவே வச்சிருப்பார். அதை சொன்னாதான் அவருக்கு தூக்கம் வரும், இல்லைன்னா அதை சொல்லிக்கிட்டே இருக்கணும். ரொம்ப ஒரு ஆணாதிக்கத்தன்மை அந்த வீட்டுக்குள்ள, சமநிலையே இருக்காது. மனைவிங்கிற ஒரு உறவை மதிக்காமலே ஒரு ஆண் வந்து அந்த மனைவியை நடத்துவார். இந்த இடத்துல யார் பாதிப்புக்குள்ளாகிறாங்க அப்படின்னா அந்த மனைவி பாதிப்புக்குள்ளாகிறாங்க. அப்போ இந்த கணவன் கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு மரியாதையோ ஒரு அங்கீகாரமோ எதுவுமே அவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. அப்ப அவர் யாரு நமக்கு அங்கீகாரம் கொடுக்கன்னு இவங்க நினைக்கல. அது வந்து ஒரு அன்பு சார்ந்த விஷயம். கணவன் மனைவி உறவு நல்லா நினைச்சுக்குங்க, இது முழுக்க முழுக்க ஒரு அன்பு சார்ந்த விஷயம். ஒருவரை ஒருவர் எல்லாத்துக்குமே ஒருவருக்கு ஒருவர் சார்ந்துதான் வாழணும், ஒருவருக்கு ஒருத்தர் அடிபணிஞ்சுதான் வாழணும். அப்பதான் அந்த வாழ்க்கை இனிமையா அமையும். அப்ப இதுல என்ன வருதுன்னா
தான் மனைவி எதை விரும்புறாங்க, அவங்களுக்கு என்ன பிடிக்கும், இது தேவையா அப்படிங்கிறத நினைச்சு கூட பாக்குறது இல்ல. எனக்கு இதுதான் பிடிக்கும், இதை மட்டும்தான் செய்யணும், எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒருத்தர் ஒரு முறை அந்த கணவன் டெசிஷன் எடுத்துட்டாருன்னா, முடிவு எடுத்துட்டாருன்னா அதை மாத்திக்க மாட்டார். சோ எப்போ எதை எடுத்தாலுமே அந்த குறை சொல்றது. இது கணவன் மனைவி மேல் மட்டும் சொல்லிக்கிட்டே இருக்காருன்னா, அங்க அந்த மனைவி அவங்களுடைய உறவு நிலை பிரச்சனைக்குள்ள சிக்கிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய உறவு இனிமையா இல்ல. கணவன் அப்படிங்கிற அந்த உறவு இனிமையா இல்ல. இதே போல அப்படியே ஒரு மாத்தியும் நடக்கும். சில வீடுகள்ல மனைவி கணவனை உதாசீனம் செய்துகிட்டே இருப்பாங்க. அந்த ஆணுக்கு சுத்தமா மரியாதை இருக்காது. அவர் எவ்வளவோ உழைப்பார் அந்த குடும்பத்துக்காக. ஆனா அவரை ஒதுக்கி வச்சுட்டு, அவர்கிட்ட எந்த ஒரு விஷயமும் கேட்காம, அவரும் ஒரு குடும்பத்துல ஏதோ ஒரு ஆள், வீட்டுக்கு ஒரு ஒரு ஆள் அப்படிங்கிற மாதிரியும் நடக்கக்கூடிய விஷயங்களும் இருக்கு. சோ அந்த இடத்துல பாத்தீங்கன்னா, கணவன் மேல மனைவி குற்றம் சொல்லிக்கிட்டே இருக்கிறது, குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறது, இது மாதிரியே நடக்கும். அங்க பெண்ணியம் மேலோங்கி சமநிலை இல்லாம போகுது. அங்க கணவன் பாத்தீங்கன்னா, அவருடைய உறவு நிலை பிரச்சனையில அந்த ஆண் மிகவும் மோசமா இருக்கிறார். கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில இருக்க வேண்டியது ஒரு அன்கண்டிஷனல் லவ். இது எந்த நிபந்தனையும் இல்லாம ஒருவருக்கொருவர் இருக்கக்கூடிய அந்த அன்பு மட்டும்தான் அந்த வாழ்க்கையை இருக்க பிடிக்கும். அப்பதான் வாழ்ந்து முடிக்கும் போது அந்த வாழ்க்கை ஒரு நிறைவை அடைஞ்சிருக்கும். பாதிக்கப்பட்ட அந்த கணவனோ இல்ல மனைவியோ பாத்தீங்கன்னா, காலம் முழுக்க இந்த குற்றம் குறையை ஏத்துக்கிட்டே வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. அதுல இருந்து ஒரு விடிவு காலம் வருமானு நினைப்பாங்க. ஆனா போகிறதுக்கு மனம் இருக்காது. ஏன் அந்த மனம் இருக்காது அப்படின்னா, அந்த மனசுக்கு தெரியும் இது நமக்கான உறவு தான். ஆனா அந்த உறவுல சின்ன சர்க்கிள் இருந்துகிட்டே இருக்கு. அந்த உறவை விட்டு போயிடக்கூடாது. என்னைக்காவது இது சரியாயிடும், நம்மளுக்கு ஏத்த மாதிரி ஒரு அன்பு கிடைக்கும் அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்புலயே அந்த வாழ்க்கை வாழ்ந்துரும். இது ஒரு வகையா அந்த குற்றம் குறை சொல்றது, கோபம், அதிகப்படியான கோபத்தை கொண்டு போய் அவங்க மேல கொட்டுறது. எங்கேயோ வெளியில பிசினஸ்லயோ இல்ல அவங்க ஆபீஸ்லயோ நடக்கக்கூடிய பிரச்சனைய கணவனோ இல்ல மனைவியோ தான் வீட்டுல தான் வாழ்க்கை துணை மேலையும் பிள்ளைங்க மேலையும் கொட்டுறதும் அதிகமா நடந்துகிட்டு இருக்கு. இது இது அடுத்த கட்டமா வருது அப்படின்னா, அடுத்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, சந்தேக மனப்பான்மை. ஒரு படி மேல போவாங்க அந்த குற்றம் குறையில. இன்னும் ஒரு படி மேல போயிட்டு, எப்ப பார்த்தாலும் கணவன் அல்லது மனைவி தன்னுடைய வாழ்க்கை துணையுடைய நடத்தை மேல சந்தேகம் கொள்றது. அந்த சந்தேகத்தினாலேயே அந்த வீட்டுக்குள்ள சண்டை. சரி, சந்தேக மனப்பான்மை இருக்கு இல்லையா, அதை பேசி என்னன்னு கிளாரிஃபை பண்ணுவோம், அந்த விஷயத்தோட உண்மைத்தன்மையை பார்ப்போம் அப்படின்னு வரமாட்டாங்க. காலம் முழுக்க அதை ஒரு சண்டையாவே கொண்டு போய்கிட்டு இருப்பாங்க. அந்த சண்டை போடுறதுங்கிறது அவங்களுக்கு ஒரு அதை ஒரு விஷயமாவே பண்ணணும், நான் சண்டை போடணும், அந்த சண்டையில தான் மேலோங்கி இருக்கணும், ஜெயிக்கணும், இந்த மனப்பான்மைக்குள்ளேயே நின்றுகிட்டு இருப்பாங்க. எந்நேரமும் சண்டை நடந்துகிட்டே இருக்கும். அவங்களுக்கு யாருமே போய் தீர்வு சொல்ல முடியாது, அவங்களுக்குள்ள சமரசம் பண்ணவும் முடியாது. சோ இந்த சந்தேக மனப்பான்மை, மனைவி கணவனை போட்டு கொன்றெடுப்பது, இல்ல மனைவி இல்லைன்னா கணவன் மனைவியை போட்டு கொள்வது, இந்த மன ரீதியான சித்திரவதைக்குள்ள நிறைய பேர் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. சோ தன் உறவு, தன் மனைவியோ கணவனோ தன் மீது சந்தேகப்படுகிறார் என்றாலும் அந்த உறவு அங்க ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான மனநிலைக்குள்ள தள்ளப்படுது. அந்த பிரச்சனை வாழ்நாள் முழுக்க இருந்துகிட்டே இருக்கும். அது இருந்துகிட்டே இருந்தாலும் இவங்க அடிமை மாதிரி அந்த கணவனோடையோ இல்ல அந்த மனைவி சந்தேகப்படும் அந்த இதுவோடையோ அவங்க அப்படியே தான் வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. இதுல இருந்து வெளியே வரவும் முடியாது, வெளியே சொல்லவும் முடியாத அளவுக்கு மனசுக்குள்ள மன அழுத்தங்களை அதிகரிச்சுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. இது சந்தேக மனப்பான்மையினால வரக்கூடிய பிரச்சனைகள். அடுத்த கட்டமா பாத்தீங்கன்னா, கணவனுக்கும் மனைவிக்கும் மட்டுமே இருக்கக்கூடிய அந்த தாம்பத்திய பிரச்சனைகள். இந்த இந்த விஷயங்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு அதிகப்படியா அவங்களால வெளிப்படையா சொல்லவே முடியாது. இதுக்கு எங்கதான் தீர்வு கொள்றது, எப்படிதான் இதுக்கு தீர்வு காண்றதுன்னு தெரியாம ரொம்ப அதிகமான மன வலியையும் மன இறுக்கத்தையும் கொடுக்கக்கூடிய பிரச்சனைனா இந்த தாம்பத்திய பிரச்சனை. கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே இருக்கக்கூடிய தாம்பத்தியம் அப்படிங்கிறது அது ஒரு தர்மம். யோசிச்சு பாருங்க, அந்த மனைவி கணவனிடம்தான் தன்னுடைய தேவைகளை நிறைவேற்றிக்க முடியும். அதே போல அந்த கணவன் மனைவியிடம் தான் நிறைவேற்றணும். இது ரெண்டுமே தவறுற இடங்கள்ல தான் திருமணத்தை மீறிய உறவுகளுக்கு இது வழிவிடுது. சோ அப்போ ஒரு பிரச்சனை வருதுன்னா எங்க அதுக்கான ஆரம்ப புள்ளி இருந்தது அப்படின்னா இங்க வருது. இதுல என்னன்னா, கணவன் மனைவியோட ஆசையை புரிஞ்சோ இல்ல மனைவி கணவனோட ஆசையை புரிஞ்சோ நடந்துக்கிறது இல்ல, நிறைவேற்றுறது இல்ல. எனக்கு நாட்டம் இல்ல, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல, நீ எப்படியோ போ. அப்ப அவங்க அவங்க வாழ்க்கை துணையாச்சு, இது உங்களுடைய தர்மமாச்சு.
அவங்கள கவனிக்க வேண்டியது, அந்த வாழ்க்கை துணையோட தேவையை பார்த்துக்க வேண்டியது இவங்களுடைய கடமை. அப்போ அது இல்லன்னும் போது அந்த வாழ்க்கை துணை என்ன செய்யும்? மனம் வெறுமை அடையும். ஓகேவா? மன அழுத்தம் அப்படிங்கிறது அதிகபட்சம் உண்டாகக்கூடிய ஒரு புள்ளி. ஆனா யாரும் வெளிய சொல்ல தயங்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னா இந்த தாம்பத்திய பிரச்சனை. இத 99% வெளியவே சொல்லிக்கவும் மாட்டாங்க. தனக்குள்ளேயே போட்டு புழுங்கிக்குவாங்க. நம்ம மேல பேசின ஈகோ, இதுக்கு முன்னாடி பேசின அந்த குற்றம் குறை பிரச்சனையை கூட தான் சொந்தக்காரங்க கிட்ட ஷேர் பண்ணிடுவாங்க. இல்ல தன்னுடைய நண்பர்கள் கிட்ட ஷேர் பண்ணியாவது கொஞ்சம் அந்த மன வலியை குறைச்சுக்குவாங்க. ஆனா இந்த பிரச்சனைய அவங்களால ஷேர் பண்ணவும் முடியாது. இந்த வலிய குறைச்சிக்கவும் முடியாது. சரிங்களா? இதுல இதுல ஏன் இந்த பிரச்சனை வரும் அப்படின்னா, கணவனுக்கோ அல்லது மனைவிக்கோ யாரோ ஒருத்தருக்கு முதல்ல அந்த நாட்டம் குறையிறது. நாட்டம் குறையறதுக்கு எத்தனையோ காரணங்கள் இருக்கலாம். ஒருவேளை ஹஸ்பண்ட் வந்து அந்த ஒர்க் பிரஷரால ஒண்ணும் நடக்க போறது இல்ல. ஒரு 20, 30 வருஷம் அந்த ஒர்க் பிரஷரை சுமந்துட்டு திரும்பி பார்க்கும்போது எல்லாம் போயிட்டு இருக்கும் வாழ்க்கையில. ஒண்ணுமே இருக்காது. எல்லாம் ஒரு கம்ப்ளீட்லி யாருக்கோ ஒருத்தர் வேலை செய்யறாரு ஒரு இண்டஸ்ட்ரியில இல்ல ஒரு ஆபீஸ்ல வேலை செய்யறாருன்னா, அங்க ப்ரமோஷன் வாங்குறதுனால என்ன யூஸ் இருக்கு? சேலரி வருது, ப்ரமோஷன் வருது, நேம் ஃபேம் எல்லாம் வருது. ஆனா லைஃப்ல இங்க தோத்துட்டு நிக்கிறாங்களே. சோ ஏதோ ஒரு காரணத்தினால யாரோ ஒருவர் நாட்டமின்மை போனாலும் சரி, இல்லைன்னா விரும்பத்தகாத செயல்கள் கணவனால் மனைவியோ, மனைவியால் கணவனோ துன்புறுத்தப்படுவது. இது 4 செவுத்துக்குள்ளதான் நடக்குது. விரும்பத்தகாத செயல்கள்ல மாட்டிக்கிட்டு இருந்தாலும் சரி. இது அனைத்தில் இருந்துமே இந்த மலர் மருந்துகள் மூலயமா அந்த சிரமத்துல இருக்கிற ஒரு நபரை நம்ம வெளிக்கொண்டு வர முடியும். அந்த விஷயத்தை அவங்களே உடைச்சு வெளியே வர்றதுக்கு இந்த மலர் மருந்துகள் வரும். சோ யாரோ ஒருத்தருடைய விரும்பத்தகாத செயல், முரட்டுத்தனமான செயல்னால இந்த தாம்பத்தியம் பிடிக்காம போறதும் அடுத்த காரணம். ஒண்ணு நாட்டம் இல்லாம இருக்கும், இல்லைன்னா விரும்பத்தகாதது போல நடக்கும். இது 3வதா இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. அடுத்ததா நம்ம இந்த கணவனுக்கும் மனைவிக்கு இடையில இவ்வளவு விஷயங்கள் நம்ம சொல்லியிருக்கோம். இந்த பிரச்சனை இப்படியே போய்கிட்டே இருக்குது அப்படின்னா இது எங்க போய் நிற்கும் ஃபைனலா அப்படின்னா, யார் பெரியவருங்கிற எண்ணம், யார் முதல்ல விட்டு கொடுக்கணும், நானா நீயா, வாழ்க்கை துணை சரியில்லைன்றது, குற்றம் குறை சொல்றது, இது எல்லாம் ஃபைனலா போய் நிக்கிற இடம் கோர்ட்டு தான். விவாகரத்து, டைவர்ஸ் பண்ணிக்கிறோம். 2 பேரும் விவாகரத்துன்னு முடிவெடுத்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்க வாழ்க்கையில நிறைய பேர் வருவாங்க. நீ எடுத்த டெசிஷன் ரைட்டு, நம்ம ஃப்ரீடமா வாழ போறோம், முதல்ல அவனை தூக்கி போட்டுரு, இல்ல அந்த ஒய்ஃபை தூக்கி போடு, நான் உனக்கு வேற பொண்ணு பாக்குறேன்ப்பா, கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்ப்பா. அது வரைக்கும் நம்ம மேல அக்கறை காட்டாத சொந்தக்காரங்கள்லாம் அப்பதான் அதிகமா அக்கறை காட்டுவாங்க. நண்பர்கள் பாத்தீங்கன்னா உனக்கு என்ன தோணுதோ செய்யணுவான், இல்ல அந்த நண்பரே சிலர் வந்து தவறான அட்வைஸும் கொடுப்பாங்க. ஆனா அந்த சொந்தக்காரங்க என்ன பண்ணுவாங்க, இதுல இந்த பிரச்சனைன்னு ஒண்ணு வரும்போதுதான் இது பல பேருக்கு இரையா மாறுது இவங்க வாழ்க்கை. பல பேருக்கு வந்து ஒரு வாய் சொல்லுக்கும், அவங்களோட ஆதங்கங்களை, அவங்களோட கோபங்களை, வன்மங்களை தீர்த்துக்கிற ஒரு இடமாவும் இவங்க வாழ்க்கை பிரச்சனை மாறும். இதுல முதல்ல பாத்தீங்கன்னா அந்த சொந்தக்காரங்க உள்ள வந்துருவாங்க. இப்ப ஒரு ஆண் விவாகரத்துக்கு அப்ளை பண்றாருன்னு வச்சுக்கலாம், அவரை தூண்டி விடுறதுக்கு அந்த குடும்பம் டக்குன்னு அங்க உறவு நிலைகள் யாரோ ஒருத்தர் சரியாயிடுவாங்க. நீ போடுப்பா, அவளுக்கேமா திமிருனா உனக்கு என்னப்பா, நீ ஆம்பளப்பா, நீ டைவர்ஸ் பண்ணிடுப்பா, இந்த வார்த்தை தான் முதல்ல வரும். நான் உனக்கு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு 4 சொந்தக்காரன் உள்ள வருவான். இந்த வார்த்தைகள் எல்லாம் இவங்கள ரொம்பவும் பூஸ்டப் பண்ணி விட்டு தேவையில்லாம போய் கோர்ட்ல நின்றுவாங்க. சோ மனைவி என்ன பண்ணுவாங்க அந்த இடத்துலன்னா, ஒரு எதிர்பார்ப்பு. சரி நமக்குள்ள இருக்கிற பிரச்சனையை தீர்த்துக்கிட்டு நம்ம இதுக்கு மேல நல்லபடியா வாழ முடியும் அப்படின்னு அந்த ஒரு அன்பு கிடைக்குமா, அந்த ஒரு விஷயம் கிடைக்குமா, அங்க அந்த மனைவி ரொம்ப காமா எதிர்பார்த்து நிக்கக்கூடிய சூழல் வரும். இது அப்படியே உல்டாவாவும் நடந்துட்டு இருக்கும். மனைவி சைடுல பாத்தீங்கன்னா, அவங்க சைடுல யாராவது ஒருத்தர் பிரச்சனைகளை பேசி அவனை தூக்கி போடு, நீ சம்பாரிச்சுட்டு நீ ஃப்ரீயா வாழலாம், நீ போலாம் வரலாம், இந்த மாதிரி சொல்லியும் இந்த விவாகரத்து வரும். அங்க ஆண் பாத்தீங்கன்னா ரொம்ப நொந்து போயிட்டு எந்த விஷயத்துல ஈடுபாடு இல்லாம ஒதுங்கி போய் நின்றுவாங்க. அந்த கோர்ட்டுக்கு போகணும், ஒரு வாய்தா வருது, ஒருத்தர் இதுவும் வருது அப்படின்னா அந்த கோர்ட்டுக்கு போகணும்னும் போதே அந்த கணவனுக்கோ அல்லது மனைவிக்கோ இல்ல 2 பேருக்குமே விருப்பம் இல்லாம இவங்க சொந்தக்காரங்களாலேயே அந்த டைவர்ஸ் கேஸ் நடந்துகிட்டு இருக்கும். 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்க மாட்டோமான்னு கூட நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா போய் கோர்ட்ல நின்றுட்டு இருப்பாங்க. பேசுற சந்தர்ப்பம் கிடைச்சாலும் விட மாட்டாங்க. இதெல்லாம் மீறி ஒரு கேஸ் வரும். இவங்க பக்கம் ஒரு லாயர் அட்மிட் ஆவார், அவங்க பக்கம் ஒரு லாயர் அட்மிட் ஆவார். இவங்க பேசணும்னு நினைச்சாலும் அந்த லாயர் விட மாட்டாங்க. ஏன்னா அவங்க பொழப்பு போயிடும். இது பிராக்டிகலா நடந்துகிட்டு இருக்கு. நிறைய விவாகரத்து போய் பர்ஃபெக்டா முடியுது அப்படின்னா அதை முடிச்சு வைக்கணும், அப்பதான் ஃபீஸ் கிடைக்கும்னு சொல்லி அந்த குடும்பங்களை பிரிச்சு வைக்கிற அட்வொகேட்ஸ் இன்னைக்கு எத்தனை பேர் இருக்கிறாங்க. ஆனா பேசினா சேர்ந்துரும்.
99% பிரிச்சு தான் விட்டுருவாங்க. யாரோ ஒருத்தர் தான் என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் பேசிதான் பாருங்களேன், செட் ஆச்சுன்னா நீங்க வாழுங்க. ஏன் வாழ்க்கைய வீணா அழிச்சுக்கிறீங்க? இப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு அட்வொகேட்ஸ் ரொம்ப ரேர். இந்த இந்த மாதிரி இந்த விவாகரத்து வரைக்கும் போயிட்டு, மத்தவங்க தலையீட்டாலயும் சொந்த முடிவை எடுக்க முடியாம போறது. தான் சொந்தமா என்ன நினைப்பாங்க, வாழலான்னு ஒரு எண்ணம் வரும். அந்த கணவன், மனைவி இருவருக்குமே கூட வரும். ஆனா, சுத்தி இருக்கிற சுற்றத்தார் அவங்கள வாழ விடவே மாட்டாங்க. "வேண்டாம், உன் முடிவ மாத்திக்கோ" அப்படின்னு திணிச்சுக்கிட்டே இருப்பாங்க. விவாகரத்து ஆகலாம். இல்ல அந்த விவாகரத்து கேஸ் பல காலமா நடந்துகிட்டு இருக்கலாம். இது அந்த இருவருக்குமே இறுக்கமான மன வலியை அதிகப்படுத்தும். எந்த காரணத்துக்காக அங்க கோர்ட்டுக்கு போயிருந்தாலும் சரி, கோர்ட் எல்லாம் எடுத்த உடனே டைவர்ஸ் குடுக்க மாட்டாங்க. முடிஞ்ச வரைக்கும் குடும்ப வழக்குகள டிலே பண்ணுவாங்க. அவங்களுக்குள்ள பேசி அவங்க தீர்த்துக்க முடியுமா அப்படிங்கிறதுக்காக தான் அங்க டிலே பண்றதுக்கான காரணம். இது நடைமுறையா நடந்துகிட்டு இருக்கு. ஆனா இந்த டிலே பீரியட்ல அவங்க அனுபவிக்கிற மன வலி ரொம்ப ஜாஸ்தி. சோ இப்போ கோர்ட் வரைக்குமே அது போயிட்டு விவாகரத்தே நடந்துகிட்டு இருந்தாலும், அந்த வாழ்க்கை வேணுமா? அந்த வாழ்க்கை சரியானது தானா? இல்ல அத விட்டு விலகுறது சரியா? எந்த முடிவுமே அந்த மனசால எடுக்க முடியாது. இந்த அனைத்து முடிவுகளையும் தெளிவா எடுத்து, அதுல இருந்து நம்ம வாழ்க்கைய சரி பண்ணிக்கிறதும் இந்த மலர் மருந்துகளால கண்டிப்பா அந்த வாழ்க்கை உறவு நிலை பிரச்சனைய சரி செய்ய முடியும். அடுத்த கட்டமா ஹோம் மேக்கர்ஸ், குடும்ப தலைவிகள். இவங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னன்னு பார்க்கலாம். ஒரு மனைவி ஒரு ஹோம் மேக்கரா இருக்காங்க. அந்த வீட்டுக்கு அவங்க தான் தலைமை. ஹோம் மேக்கர் அப்படிங்கிறது ஒரு வீட்டுடைய தலைமை. அவங்க பார்த்தீங்கன்னா, வீட்ல தான் பிள்ளைகள், கணவர், மாமனார், மாமியார் அது இல்லாம குடும்பத்தார் யார் இருந்தாலும், எல்லாருக்கும் என்ன தேவை இருக்குன்னு பார்த்து, பார்த்து, பார்த்து இவங்க செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இவங்க இல்லன்னா அந்த வீட்ல யாருக்கான விஷயமும் நகராது. அவங்க "நீ வீட்ல தானே இருக்கிற" அப்படிங்கிற அந்த வார்த்தை தான் அவங்களுக்கு திரும்ப பெரும்பாலும் கிடைக்கும். "நீ சும்மா தானே இருக்கிற." அவங்க சும்மாலாம் இல்ல. அவங்க இல்லன்னா அந்த வீடே இல்ல. அந்த குடும்பமே இல்ல. அங்க ஆணி வேரே அவங்க தான். அந்த அச்சாணி அவங்க தான். அவங்கள வச்சு தான் அங்க எல்லாமே சுழண்டுகிட்டு இருக்கும். அப்போ அவங்களுக்கான அங்கீகாரம், தனக்கான அடிப்படை மரியாதை எதுவுமே இல்லாத ஒரு நிலையில வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. இது நம்ம அதிகப்படியா பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் தான். சோ எல்லாருடைய தேவைகளையும் கவனிச்சுட்டு வேலைக்கு போற பெண்களும் இருக்காங்க. ஹோம் மேக்கராவும் இருப்பாங்க. கூடுதலா வேலைக்கும் போகும்போது அதிகப்படியான சுமை பிசிக்கலி அஸ் வெல் அஸ் மென்டலி. உடல் ரீதியாவும் அந்த வலி, உணர்வு எல்லாத்தையும் அவங்க ஏத்துக்கணும். மன ரீதியாவும் பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையும் சுமந்துக்கிட்டு அங்க போணும், வரணும். இந்த 2 விஷயமே இந்த ஒர்க் லைஃப பேலன்ஸ் பண்ண முடியாம இருப்பாங்க, பெண்கள். ஆ இப்ப பார்த்தீங்கன்னா, எல்லாமே சரியா கூட இருக்கும் சில ஹோம் மேக்கர்ஸ்க்கு. வீட்ல எல்லாமே நல்லா தான் இருக்கும். ஆனா அவங்களால செல்ஃபா ஒர்க் லைஃப பேலன்ஸ் பண்ண முடியாது. நான் வேலைக்கும் போறேங்க, என் குடும்பத்தையும் கவனிக்கணும். என்னால பேலன்ஸ் பண்ண முடியாம தவிப்பாங்க. எத முன்ன செய்யறது? எதுக்கு பிரையாரிட்டி குடுக்கறது? எத பார்க்கறது? இது சரியா புரியாத ஒரு குழப்ப நிலையில இருக்கிறது ஒரு ரகம். அவங்களுக்கும் இந்த மலர் மருந்துகளால தீர்வு உண்டு. 2வதா தனக்கான அடிப்படை மரியாதை, அடிப்படை அங்கீகாரம் எதுவுமே அந்த வீட்ல இல்லாம, தன்னை பெருசா யாரும் மதிக்கல. ஆனா இது என்னோட குடும்பம். ஆனா என்னோட குடும்பமே என்ன உதாசீனப்படுத்தும்போது, அதுக்கப்புறம் வெளியில இருக்கிறவங்க மதிச்சாலும், மதிக்கலனாலும் அவங்களுக்கு அது பெருசா தெரியாது. இங்க முதல்ல மரியாதை இருக்கணும். ஒரு ஒரு தன்னுடைய குடும்பம் தன்னை சரியா கவனிக்கல அப்படிங்கிற அந்த ஒரு குறை விழுந்துட்டாலே, சுத்தி இருக்கிற எல்லா விஷயமும் அவங்க கண்ணுக்கு தெரியாது. இந்த நிலையில இருந்தாலும் சரி, அவங்களுக்கு இந்த மலர் மருந்துகள் மூலியமா தீர்வு உண்டு. இதனால என்ன ஆகும்னா, காலப்போக்குல தன் குடும்பம் தன் பொறுப்பையே செய்துகிட்டு, தன்னையே அறியாம ஒரு அடிமையா இவங்க வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. இந்த ஒரு வாழ்க்கைய மனசுல சுமந்துகிட்டு ஒரு மன அழுத்தத்தோட வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. தனக்குன்னு ஒரு நேரம் இல்ல. தனக்கான ஒரு டைம் எதுவும் இல்ல. குடும்பத்தையும் பார்க்கணும், தனக்கான நேரத்தையும் செலவழிக்கணும். அதே போல தனக்கான மரியாதையும் கிடைக்கணும். அப்படிங்கிற ஒரு நிலையில இந்த ஹோம் மேக்கர்ஸ் குடும்ப தலைவிகளா பெண்கள் மாட்டிக்கிட்டு இருப்பாங்க. இந்த எண்ட் எங்க போகும்னு பார்த்தீங்கன்னா, சில நேரம் ஆ தாங்க முடியாத ஒரு மன அழுத்தம் அதிகமாகும் போதுதான், அந்த பெண் கோபமான நபரா மாறுறாங்க. ஒண்ணு கோபமான நபரா மாறி, வீட்ல இருக்கிற கணவன் மேலயும், பிள்ளைகள் மேலயும் எரிஞ்சு விழுவாங்க. ஏன்னா, இவங்க தனக்கான மரியாதையே இல்லாம, வாழ்நாள் முழுக்க அடக்கி வைக்கப்பட்டுட்டு, ஒரு 10 வருஷம், 5 வருஷத்துக்கு அப்புறம் சடனா அவங்க மாறுவாங்க. இது எப்படி எதிர்க்கிறதுன்னு தெரியாது. இது எப்படி ஏத்துக்கிறதுன்னு தெரியாது. அப்ப அவங்கள அவங்க கோபமான நபரா மாத்திக்குவாங்க. எரிச்சல் ஆகிக்கிட்டே இருப்பாங்க. பசங்க மேல எரிஞ்சு விழுவாங்க, கணவன் மேல எரிஞ்சு விழுவாங்க, யாரும் வேண்டாம் அப்படின்னுவாங்க. இந்த மாதிரி மாறிடுவாங்க. வீட்டுக்குள்ள, அந்த குடும்பத்துக்குள்ள மகிழ்ச்சியும், நிம்மதியும் குறைஞ்சு போயிடும்.
ஆனா அந்த நிலைக்கு காரணம், அவங்க அப்படி மாறுறதுக்கு காரணம், அதுக்கு முன்னாடி அவங்க வாழ்க்கையில நடந்துகிட்டு இருந்த விஷயங்கள் தான்ங்கிறத அங்க யாரும் உணர மாட்டாங்க. இப்ப போனாலே கத்துறாங்க, வீட்டுல நிம்மதியே இல்லைன்னு ஷார்ட்டா சொல்லிடுவாங்க அந்த பிள்ளையும் கணவனும் அடுத்த கட்டத்துல. ஆனா அதுக்கு காரணம் அந்த 10 வருஷமா நடந்துகிட்டு இருந்த விஷயம்தாங்கிறத மறந்துருவாங்க. இவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, பிள்ளைகளோ கணவனோ தன்னை கவனிக்கலைங்கிறதுனால இப்படி மாறுவாங்க. இல்ல கோபமான நபரா மாறாம ஒரு வகையில எந்த எந்த இதுவுமே எனக்கு கிடைக்கல அப்படின்னு அந்த ஏக்கத்தோடயே ரொம்ப சோர்ந்து போய் வாழறவங்களும் அடுத்த கட்டமா போயிடுவாங்க. ஏதாவது ஒண்ணு இப்படி ஒண்ணு கோபமா போயிடுவாங்க, இல்லைன்னா ஒரு ஏக்கத்தோட போயிட்டு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. இது குடும்ப தலைவிகளா இருக்கிற பெண்கள் இன்னைக்கு பிராக்டிக்கலா ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய எல்லா குடும்பத்திலையும் நம்ம பார்த்துட்டு இருக்கிற அந்த பிரச்சனைகள் தான். இதே பிரச்சனை நான் சொன்னது போல ஒரு குடும்ப தலைவன் அந்த ஆணுக்கும் சில குடும்பங்கள்ல ஆணுக்கும் அங்கீகாரம் இல்லாம போகுது. குடும்பத்துக்காக சம்பாதிச்சு மனைவி குழந்தை பெற்றோர்னு எல்லாரோட தேவையும் அவர் நிறைவேற்றிடுவார். ஒரு மெஷின் மாதிரி ஓடிக்கிட்டு இருப்பாரு, இயந்திரம் போல. ஒரு மன இறுக்கத்தோட வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஆண்கள் இன்னைக்கு அதிகம். பெரும்பாலும் ஆணோட நேச்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா, அழுவ மாட்டாங்க, வெளியே சொல்லிக்கவும் மாட்டாங்க, தனியா போய் அழுதுட்டு வந்துருவாங்க. இல்லைன்னா அப்படியே சோர்ந்து உக்காந்துக்கிட்டே இருப்பாங்க. இது எல்லாத்துல இருந்தும் தான் எஸ்கேப் ஆகுறதுக்கு என்ன வழின்னு தெரியல அப்படின்னா, எடுத்த உடனே ஒண்ணு கத்துறது. இல்ல இந்த கோபப்படுற ஹேபிட் இல்லாதவங்க சில தேவையற்ற தீய பழக்கங்களுக்கும் அடிமையாயிடுவாங்க. மது, சிகரெட்டு, லிக்யூர்ஸ் இந்த விஷயத்துக்குள்ள போயும் மாட்டிக்குவாங்க. சோ மனைவி தன்னை மதிக்கல, பிள்ளைங்களும் தன்னை மதிக்கல, என்ன ஒரு ஆளாவே வீட்டுல ஏத்துக்கல, வெளியே சொல்லவும் முடியாம அவங்களோட சமூக மரியாதை கெட்டு போயிடும் அப்படிங்கிறதுனால வெளியே சொல்ல முடியாம ரொம்ப இறுக்கமா வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒரு நிலை உண்டு. இதே போல அந்த மென் பாத்தீங்கன்னா, அவர் ஒண்ணு கோபமா மாறி வருவாரு, இல்லைன்னா குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு தூரமா போயிடுவார். இந்த எதுவுமே வேண்டாம் அப்படின்னு ஒண்ணு போவாங்க, இல்லைன்னா கோபமா மாறுவாரு, இல்லைன்னா தான் குடும்பம் விட்டுட்டு நான் எங்கேயும் போக முடியாது. இந்த 3 வகையில ஏதோ ஒரு வகையில அவங்க அதுக்குள்ளேயே அடைப்பட்டு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஒரு பெண் குடும்ப தலைவியா எவ்வளவு பிரச்சனைகளை சந்திக்கிறாங்களோ அதே அளவு ஒரு ஆணும் குடும்ப தலைவனா சில இடங்கள்ல அந்த பிரச்சனைகளை அதே அளவு பிரச்சனைகளை சந்திக்கிறார். வீட்டோட மாப்பிள்ளையா போயிட்டவங்க எல்லாம் இன்னும் ரொம்ப பாவம். அவங்க நிலைமெல்லாம் மோசம். தனக்கான ஒரு சின்ன ஒரு மரியாதை கூட கிடைக்காம போய் மாட்டிக்கிட்டு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இந்த இது மென் அண்ட் உமன் இவங்க 2 பேருக்குமே தனித்தனிய நம்ம இந்த மலர் மருந்துகள் மூலயமாவும் சரி செய்ய முடியும். அடுத்தது அதே போல இந்த பேரண்ட்ஸ் சில்ட்ரன் ரிலேஷன்ஷிப், கணவன் மனைவி என்னமோ அவங்க நல்லபடியா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனா பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இடையில உறவு சுமூகமா இருக்காது. பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இடையிலையும் அந்த மாற்றம் இருந்துகிட்டே இருக்கும். பிள்ளைங்க பாத்தீங்கன்னா வளர்றதுல இருந்தே இல்ல வளர்ந்ததுக்கு அப்புறம் திருமணம் ஆனதுக்கு அப்புறம் ஒண்ணு பிரிஞ்சு போயிடுவாங்க. இல்லைன்னா வீட்டுல இருக்கும் போதே அது வளர்ந்துகிட்டு இருக்கிற நேரங்கள்லயே பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு கவனிப்பு குறைவு, சரியான வளர்ப்பு சரியா இல்லைங்கிற காரணத்தினால பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இடையில ஒரு குறை, ஒரு விரிசல் இருந்துகிட்டே இருக்கும். இது ஒண்ணு அப்பாவுக்கும் பிள்ளைகளுக்கு இடையிலையோ இல்ல அம்மாவுக்கும் பிள்ளைகளுக்கு இடையிலையோ இருந்துகிட்டே இருக்கலாம். ஓகே. இப்போ கணவன் மனைவி இந்த குடும்பம் அப்படிங்கிற இந்த லேயரை தாண்டி அடுத்ததா குடும்ப உறவுகள்ல அடுத்த கட்டம் வருவோம். மாமியார் மருமகள், இது ஒரு பெரிய முரண்பாடு. பல காலமா இன்னைக்கும் தீர்த்து வைக்க முடியாத ஒரு பிரச்சனையில ஓடிக்கிட்டு இருக்கு. ஒண்ணு மாமியார் மருமகள் சண்டைங்கிறது அவ்வளவு எளிதில் தீர்றதே இல்லை. மாமியார் மருமகளை கொடுமைப்படுத்துறதும் நடக்குது, மருமகள் மாமியாரை கொடுமைப்படுத்துறதும் நடக்குது. இது 2மே சில இடங்கள்ல மாறி மாறி நடந்துகிட்டு இருக்கு. இதுல எந்த பிரச்சனையா இருந்தாலும் அந்த பிரச்சனைய நம்ம இதுல தீர்க்க முடியும். மாமியார் மருமகள் பிரச்சனைக்கு அடுத்த கட்டமா பாத்தீங்கன்னா பங்காளிகள், நம்ம உடன் பிறந்தவர்கள், சொந்தக்காரங்க எல்லாருமே இப்பதான் நம்ம லிஸ்டட் உள்ள வரோம். பங்காளிகள் தகராறு, சொத்து பிரச்சனைகள், மத்தவங்க நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க. இப்போ குடும்ப உறவுகள் கிட்ட வரோம், ஒருத்தர் இருக்காருன்னா அவங்க ஃபேமிலிக்குள்ள அவங்க நல்லா இருப்பாங்க, கணவன் மனைவி குழந்தைங்க இவங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனா தான் வாழ்க்கையில தான் சம்பாதிச்சு ஒரு சொத்து வாங்குறதுக்கோ இல்ல ஒரு வீடு வாங்கணும் இல்ல ஒரு கார் வாங்கணும்னு நினைக்கும் போதே இந்த சொந்தக்காரங்களால ஒரு சின்ன பிரச்சனை வரும். இப்ப ரிலேஷன்ஷிப்ல அடுத்த லேயர், செகண்ட் லேயர் இந்த சொந்தக்காரங்க. இந்த சொந்தக்காரங்க என்ன நினைப்பாங்க, அவன் நம்மளை பத்தி என்ன நினைப்பான், நம்ம பெரியப்பா என்ன நினைப்பாரு, நம்ம பங்காளி என்ன நினைப்பான், இப்படியே நினைச்சு 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 குடும்பத்துக்குள்ள வரக்கூடிய அந்த விஷயங்களை இவங்க பயந்து பயந்து செஞ்சிட்டு இருப்பாங்க, இல்லைன்னா செய்யாமலே விட்டுருவாங்க. இவங்க ஒரு வீடு வாங்கினா கூட அங்க பொறாமையான ஸ்பீச்சஸ் கமெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கும்.
மத்தவங்களுடைய கமெண்ட்ஸால ரொம்ப ஒரு பிரச்சனை. மத்தவங்களுடைய பொறாமை உணர்வால இவங்க பாதிக்கப்படுற நிலையும் உண்டு. நான் எதை செஞ்சாலும் எங்க சொந்தக்காரங்களால எனக்கு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு அப்படின்ற ஒரு நிலையும் உண்டு. உலகத்திலே பெரிய சிறை எது தெரியுமா? அடுத்தவன் நம்மளை பத்தி என்ன நினைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள நாமளே லிமிட் பண்ணிக்கிறது தான் நம்ம வாழ்க்கைக்கு நம்ம போட்டுக்கிற பெரிய தடை. மத்தவன் நம்மளை பத்தி என்ன வேணா நினைச்சிட்டு போட்டோம். நமக்கான வாழ்க்கை என்னமோ, நமக்கானது என்னமோ அதை நம்ம செய்யணுங்கிற அந்த உணர்வு மனசுக்குள்ளே லாக் ஆயிடும். இவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க பொறாமப்பட்டுருவாங்களோ, இவங்க பாத்துருவாங்களோ, இதுக்காகவே இவங்க வாழ்க்கையும் சந்தோஷத்தையும் ரொம்ப ரகசியமா வச்சுக்கிட்டோ இல்ல விட்டு கொடுத்துட்டோ அடக்கிக்கிட்டோ வாழ்ந்துகிட்டு இருக்கிற நிலைமையும் இருக்கு. சோ தன்னை பற்றியும் தன் குடும்பத்தை பற்றியும் பொறாமைப்படும் உறவுகள், அவதூறு பேசும் உறவுகள், விமர்சனம் செய்யும் உறவுகள், இந்த பொறாமை, அவதூறு, விமர்சனம், இந்த எல்லா உறவுகளையும் தவிர்த்துட்டு அவங்களால வரக்கூடிய அந்த பிரச்சனைகளை தவிர்க்கணும்னா இந்த மனம் இங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்ப அதை தவிர்த்துட்டு தலை நிமிர்ந்து வாழறதுக்கும் இந்த ரிலேஷன்ஷிப் இஷ்யூக்கான மருந்துகள் ஒருத்தரை தயார்படுத்தி வாழ வைக்கும். சோ இப்போ குடும்ப உறவுகள் அப்படிங்கிற லேயர் முடிஞ்சு நம்ம மூணாவதா நான் சொன்ன மாதிரி சமூக உறவுகளுக்குள்ள வரோம். சமூக உறவுகள் பாத்தீங்கன்னா இந்த ரிலேஷன்ஷிப்ல நண்பர்கள் வட்டாரம், சரியான நண்பர்கள் அமைஞ்சாதான் வாழ்க்கை சரியா ஓடும். நண்பர்கள் சரியா நம்ம தேர்ந்தெடுத்துக்காம நம்ம வாழறோம். நண்பர்கள் மட்டும் நம்ம தேர்ந்தெடுக்கிற ஒரு விஷயம்தான். சரியான நண்பர்கள் இல்ல அப்படின்னா அந்த வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளை அவங்க சந்திப்பாங்க. ஒரு நல்ல நண்பர் இருந்தா எதை வேணாலும் சாதிக்கலாம். அதே ஒரு நண்பனுங்கிற போர்வையில ஒரு குள்ளநரி கூட இருந்தா நம்ம வாழ்க்கையில நம்ம எதை செஞ்சாலும் நமக்கே தெரியாம நம்மளை இழுத்து விட்டுக்கிட்டே இருக்கிற உறவுகள்லாம் இந்த நண்பர்கள் தான். உண்மையா நம்பிக்கையான நண்பர்கள் மட்டுமே இந்த ரிலேஷன்ஷிப் சொல்யூஷன் நீங்க எடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்க கூட ஸ்டாக்னேட் ஆவாங்க. அந்த பொய்யான உறவுகள் எல்லாம் அவங்களே விலகி போயிருவாங்க. இதுதான் இதுல நடக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம். என்னுடைய மனதையும் என்னுடைய ஆறாவையும் நான் இந்த மருந்துகள் மூலயமா நான் சரியா செஞ்சிக்கும் போது, சரியான வலிமைப்படுத்தும் போது ஒரு பொய்யான நபர் என் கூட இருக்கவே முடியாது. ஏன்னா என்னுடைய ஆறா ஸ்ட்ராங்கா இருக்கு. உண்மையை மட்டுமே விரும்புதுன்னும் போது அந்த பொய்யான நபர் என்னுடைய உறவுக்காரரா இருக்கலாம், என்னுடைய நண்பரா இருக்கலாம். ஏன் நான் இன்னும் டீப்பா சொல்ல போனா மனைவியோ கணவனோ கூட அந்த பொய்யா வாழ்ந்துட்டு இருக்காருன்னா அது வெளிப்பற்றும். அப்ப இந்த தேவையற்ற நபர்கள் விலகி போயிடுவாங்க. இவங்க கிட்ட அந்த விஷயம் வெளிப்படும். அவங்க உண்மையா நடந்துக்க ஆரம்பிப்பாங்க. நம்ம அதை தான் அட்ராக்ட் பண்றோம். மேனிஃபெஸ்டேஷன் தான் அங்க நடக்குது. சப்கான்சியஸ் மைண்ட் மூலயமா நம்ம கொடுக்கக்கூடிய அந்த மேனிஃபெஸ்டேஷனை மலர் மருந்துகள் மூலயமா நம்ம இயற்கையா கொடுக்கும் போதுதான் இங்க அது நடந்துகிட்டு இருக்கு. சோ இந்த நண்பர்கள் வட்டாரம் அப்படிங்கிறது தான் முதல் சமூக ரிலேஷன். அடுத்ததா ஒரு பிசினஸ் பண்றீங்க, இல்ல ஒரு ஒரு சமூக ரிலேஷன், டெய்லி ஒரு 10-20 கிளைண்ட்ஸ் நம்ம மீட் பண்ற நிலைமையில் இருக்குன்னா நமக்கு ஏத்த கிளைண்ட் தான் நம்ம கிட்ட வரும். அதுவும் ரிலேஷன்ஷிப், கஸ்டமர் ரிலேஷன்ஷிப், பிசினஸ் ரிலேஷன்ஷிப்னு மாறும். நமக்கு ஒத்து போகாத கிளைண்ட் நம்ம இடத்துக்கு வராரு, நமக்கு ஒத்து போகாத விஷயங்கள் நமக்குள்ள வந்துகிட்டே இருக்குன்னா அந்த பிசினஸ் எங்க அப்புறம் ப்ராப்பரா நடத்துறது? வருவாங்க, ஒண்ணு பிசினஸ் க்ளோஸ் பண்ணாம எல்லாம் பேசிட்டு போய்கிட்டே இருந்துருவாங்க, இல்லைன்னா வாங்கிக்கிட்டு கடன் வச்சுட்டு போவாங்க. சோ நமக்கு ஏற்ற கஸ்டமர்ஸ், இது ரொம்ப அவுட்டர் லேயர்னு வச்சுக்கலாம். பிசினஸ்க்குள்ள வரக்கூடிய ரிலேஷன்ஸ் நம்ம லைஃப்ல. சோ நமக்கு ஏத்த கஸ்டமர்ஸ் வரணும். இது அடுத்த கட்டமான விஷயம். இது சமூக உறவுகள் அப்படிங்கிற ரிலேஷன்ஷிப்ல நமக்கு வரும். உறவுகள்னு வரும்போது கணவன் மனைவி, மாமியார் மருமகள், பிள்ளைகள் பெற்றோர்கள், அண்ணன் தம்பி பங்காளி, இந்த சொந்தம் பந்தம் நட்பு சமூக உறவு, இது எல்லாமே இதுக்குள்ள அடக்கம். நம்ம வாழ்க்கையில ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற பிரச்சனை இல்ல உறவு நிலை பிரச்சனை அடி வாங்கிட்டாலே அவருடைய பொருளாதாரமும் அடி வாங்கிடும். ஒரு ஃபேமிலிக்குள்ள ரிலேஷன்ஷிப் பிரச்சனை இருந்ததுன்னா அங்க செல்வம் தங்கிறது ரொம்ப கஷ்டம். அடுத்ததா ஹெல்த் பிரச்சனையும் வரும். நான் சொன்ன மாதிரி இது மூணும் ஒன்றோடு ஒன்று இணைந்ததே. எதுல குறை இருந்தாலும் மீதி இரண்டும் தன்னால பாதிக்கப்பட்டுரும். அப்ப இது மூணுத்தையுமே நம்ம சரி பண்ண முடியும். சோ அந்த அன்பு, பாசம், நேசம் இதெல்லாம் பெற்று எந்த குற்ற உணர்வும் இல்லாமல் மன நிறைவோடு மன்னித்தல்ங்கிற உணர்வை வெளிப்படுத்தி மகிழ்ச்சியோட நம்ம வாழறதுக்கு இந்த வாழ்க்கைக்கு இந்த மலர் மருந்து உதவும். கணவன் மனைவி குடும்ப உறவுகள் இருக்கிற பிரச்சனை, அந்த நபரோட குடும்ப வெல்த் பொருளாதாரத்தை பாதிக்கும்னு சொன்னோம். ஸோ ஹாப்பி ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப் இது ஈக்குவல் கிவ்ஸ் குட் வெல்த் அண்ட் ஹெல்த். இந்த ரெண்டுமே, இது எல்லாத்துக்குமே மலர் மருத்துவம் 100% தீர்வுகளை கொடுக்கும். ஸோ வாழ்க்கையில எல்லா உயர்நிலையும் அடைஞ்சி நம்ம மனம் மகிழ்ச்சியோட நிறைவோட வாழறதுக்கு இந்த மலர் மருந்துகள் தீர்வை கொடுக்கும்.
நன்றி.